வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம காலபைரவர் வழிபாடு, அதாவது 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பைரவர் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்க்கை இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி மேஷ ராசிக்கு ஒரு பைரவர் இருக்காரு, ரிஷப ராசிக்கு ஒரு பைரவர் இருக்கிறாரு, எல்லா ராசிக்கும் பைரவர் இருக்கார். ஸோ அந்த பைரவரை நம்ம அந்தந்த நட்சத்திரத்தில் அந்தந்த ராசிக்குரியக்காரங்களுக்கோட நட்சத்திரத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பான எதிர்காலம் அமையும். அதே மாதிரி கண்கண்ட தெய்வமா இன்னைக்கு கலியுகத்துல காலபைரவர் வழிபாடு மிகவும் சிறப்பான முறையில நடந்துட்டு இருக்கு. மேஷராசிக்கு என்ன பைரவர் நம்ம பார்க்க போனீங்கன்னா ஸ்ரீ சண்ட பைரவர். சண்ட பைரவர் என்றவர் திருவண்ணாமலையில இருக்கிறார். திருவண்ணாமலை கோயில்ல சண்ட பைரவர் இருக்கிறார். நீங்க மேஷராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று, அதாவது செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் வரும்போது, செவ்வாய்க்கிழமையும் அந்த நாளில் வரும்போது நீங்கள் போயிட்டு திருவண்ணாமலையில் ஸ்ரீ சண்ட பைரவரை நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அவருக்கு எப்படின்னீங்கன்னா நீங்கள் செவ்வரளி மாலை இல்லை செம்பருத்தி இல்லை செண்பகப்பூ இந்த 3 பூக்களாலையும் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அதே மாதிரி பார்க்க போனீங்கன்னா சிவப்பு நிற பட்டு தலப்பா பைரவருக்கு சாத்தணும். அதே மாதிரி குங்குமப்பூ அபிஷேகம் இல்லை மாதுளம் பழ அபிஷேகம் இந்த பைரவரை நீங்கள் அபிஷேகம் பண்ணணும். அதே மாதிரி எப்படி தீபம் ஏற்றணும்னா மண் அகல் விளக்கில் சிவப்பு துணியில் 27 மிளகு போட்டு நீங்கள் சண்ட பைரவரை நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணி அர்ச்சனை பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அவருக்கு நெய்வேத்தியம் சாம்பார் சாதம், துவரம்பருப்பு சேர்ந்த சாம்பார் சாதம். இது நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு தங்கி வந்தீங்கன்னா மிக சிறப்பான வாழ்க்கை மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ரிஷபராசிக்காரர்கள் என்ன பைரவர் வழிபாடு பண்ணணும்னா ஸ்ரீ குரு பைரவர். இவர் எங்க இருக்காருன்னா சேத்திரபாலபுரம், அதாவது கும்பகோணம் அருகில் உள்ள சேத்திரபாலபுரம் இந்த ஊர்ல குரு பைரவர் இருக்கார். இவரை நீங்க வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க வழிபாடு பண்ணலாம். எப்படின்னீங்கன்னா அவருக்கு வெள்ளை பூக்களால், அதாவது நந்தியாவட்ட பூ, மல்லிகை பூ இந்த மாதிரி பூவில், அதே மாதிரி வெண்பட்டு தலப்பா சாத்தணும். வெண்பட்டு தலப்பா சாத்திட்டு அவருடைய சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வர மாதிரி வழிபாடு பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி காப்பு வெண்ணெயில் காப்பு பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு தீபம் எப்படி ஏற்றணும்னா சாம்பல் பூசணியில் ரெண்டு பூசணிக்கால தேங்காய் எண்ணெய் ஊற்றி 24 மிளகு வெள்ளை துணியில் முடிச்சு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றினீங்கன்னா மிக சிறப்பான வழிபாடு, மிக சிறப்பான எதிர்காலமும் சிறப்பான வாழ்க்கையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. மிதுன ராசி நேயர்கள் என்ன பைரவர் வழிபாடு பண்ணா ஸ்ரீ உன்மத்த பைரவர். இந்த பைரவர் எங்க இருக்கிறாருன்னா அவினாசியில் இருக்கிறார். இவரை புதன்கிழமை அன்னைக்கு புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரமும் புதன்கிழமையும் சேர்ந்து வர நாளில் நீங்கள் போயிட்டு வழிபாடு பண்ணணும். அதாவது உன்மத்த பைரவரை அது அபிஷேகம் அவருக்கு மறிக்கொழுந்து தைலத்தால் நீங்கள் அவரை அபிஷேகம் பண்ணலாம். பச்சை பயிறு காப்பு செலுத்தலாம். அதே மாதிரி அவருக்கு பச்சை பட்டு வஸ்திரம் பைரவருக்கு தலப்பாக செலுத்தலாம். அதே மாதிரி மறிக்கொழுந்து மாலை, அதே மாதிரி பூவரச மாலையும் அவருக்கு போடலாம். அதே மாதிரி தீபம் எப்படி ஏற்றணும்னா விளாம்பழம் அது சீசனுக்கு தான் கிடைக்கும். ஸோ அதனால விளாம்பழம் இல்லட்டாலும் சாதா அகல் வழக்கில் இழுப்ப எண்ணெய் ஊற்றி 23 மிளகு பச்சை துணியில் முடி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அவருக்கு நெய்வேத்தியம் பாசிப்பருப்பு பாயாசம் நீங்கள் பைரவருக்கு வழிபாடு பண்ணி ஒரு 10 பேருக்கு நீங்கள் தானம் பண்ணிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். கடகராசி நேயர்கள் நீங்கள் கபால பைரவர், ஸ்ரீ கபால பைரவரை நீங்கள் வழிபாடு பண்ணணும். இவர் எங்கே இருக்காருன்னா கும்பகோணத்தில் சோழபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ இந்த ஊரில் கபால பைரவர் இருக்கார். இவரை நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்திலையும் நீங்கள் திங்கட்கிழமை சேர்ந்து வர நாளில் நீங்கள் சோழபுரத்தில் இருக்க ஸ்ரீ கபால பைரவரை வழிபாடு பண்ணணும். அவருக்கு வெண்பட்டு இல்லை சந்தனிடப்பட்டு, ஸோ இந்த தலப்பா. அதே மாதிரியே பூ பார்த்தீங்கன்னா அல்லி, மந்தாரை இந்த பூக்களை நீங்கள் போடலாம். அதே மாதிரி அவருக்கு என்ன அபிஷேகம்னா அன்னம், சாத அபிஷேகம், அன்னத்தினால அபிஷேகம் பண்ணலாம். அதே மாதிரி அவருக்கு சாத்த வேண்டிய ஏற்ற வேண்டிய தீபம் பார்க்க போனீங்கன்னா
அவர் வந்து சாத்துக்குடி பழ விளக்குல நெய் விட்டு 20 மிளகு போட்டு வெள்ளை துணியில, வெண்பட்டு துணியில முடி போட்டு நீங்க வந்து 20 தீபம் நீங்க வந்து ஏற்றணும். அதே மாதிரி அவருக்கு வந்து ஜவ்வரிசி பாயாசத்துல நெய்வேத்தியம் பண்ணி நீங்க வந்து கடகராசிக்காரர்கள் இந்த ஸ்ரீ கபால பைரவரை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிக சிறப்பான முன்னேற்றங்களோடு நீங்க நினைத்த காரியம் நடக்கும். தொழில நல்ல ஏற்றங்கள். சிம்மராசி பைரவர்கள், சிம்மராசிக்காரர்கள் வந்து ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவர், இவரை வந்து நீங்க வழிபாடு பண்ணணும். இவர் எங்க இருக்காருன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த சொர்ணாகர்ஷ்ண பைரவர் இருக்கிறார். ஸோ இது வந்து இது எப்படி பண்ணணும்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்துல நீங்க வந்து இந்த சொர்ணாகர்ஷ்ண பைரவரை நீங்க தபசி மலைன்னு ஒரு இடம் இருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில். தபசி மலை யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க. ஸோ இந்த தபசி மலையில தான் சொர்ணாகர்ஷ்ண பைரவர் இருக்கிறார். இவரை வந்து நீங்க வந்து வழிபாடு பண்ணீங்கன்னா மிக சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். அதாவது அவருக்கு வந்து பன்னீர்ல அபிஷேகம் பண்ணி கோதுமை காப்பு பண்ணி கோதுமை பாயாசம், கோதுமை பொங்கல் இது வந்து நீங்க நைவேத்தியம் பண்ணலாம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அவருக்கு செந்தாமரை, சிகப்பு ரோஜா, ஆரஞ்சு நிற பூக்கள் இந்த பூக்கள்லையும் நீங்க வந்து வழிபாடு பண்ணலாம். அகல் விளக்குல நீங்க வந்து புங்கம் எண்ணெய் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். ஸோ அந்த புங்கம் எண்ணெயில வந்து 19 மிளகுல ஆரஞ்சு நிற துணியில முடி போட்டு நீங்க வந்து 19 விளக்கு நீங்க வந்து பைரவரை இந்த சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபாடு பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிக சிறப்பான பலன்கள் ஏற்படும். நல்ல தனவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். நினைத்த காரியங்கள் நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் தபசி மலை, புதுக்கோட்டை மாவட்டம் தபசி மலையில் இருக்க சொர்ணாகர்ஷ்ண பைரவரை நீங்கள் சிம்மராசிக்காரர்கள் வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறப்பானது ஏற்படும். கன்னிராசிக்காரர்கள் வந்து சட்டநாத பைரவர், இவர் எங்கே இருக்காருன்னா சீர்காழியில் இருக்கார். ஸோ சீர்காழியில் நீங்கள் வந்து புதன்கிழமை அன்னைக்கு புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் புதன்கிழமை அன்னைக்கு வரும்போது நீங்க சீர்காழியில் இருக்க சட்டநாத பைரவரை வழிபாடு பண்றது மிக சிறப்பு. அதே மாதிரி அவருக்கு வந்து புனுகு சட்டம் சொல்லுவாங்க. புனுகு வந்து நீங்க வந்து அபிஷேகம் பண்றது புனுகு சாத்தணும். புனுகு பைரவருக்கு வந்து சாத்துறது மிக சிறப்பு. அதே மாதிரி பச்சை பூக்களாலையும் அதே மாதிரி வந்து மஞ்சள் ஜரிகை சிலந்த மஞ்சளும் ஜரிகை பச்சையும் சேர்ந்த மாதிரி ஒரு பட்டு இருக்கும். ஸோ இந்த பட்டை வந்து நீங்க பைரவருக்கு சாத்தணும். அதே மாதிரி பார்க்க வந்தீங்கன்னா அவருக்கு வந்து ருத்ராட்ச மாலை அணிவிக்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அதே மாதிரி அவருக்கு வந்து நெய்வேத்தியம் என்னன்னு பார்க்க போனீங்கன்னா பச்சரிசி, அதாவது பச்சை பயிறு பாயாசம் செய்யலாம். அதே மாதிரி பச்சை பயிரில் பொங்கல் செய்யலாம். ஸோ இந்த நெய்வேத்தியம் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி அவருக்கு வந்து பச்சை துணியில் 23 மிளகு முடி போட்டு 23 தீபம் நீங்கள் வந்து ஏற்றணும். கன்னிராசிக்காரர்கள் இந்த சீர்காழியில் சட்டநாத பைரவரை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும். ராசிக்காரர்கள் வந்து என்ன பைரவர் வழிபாடு பண்ணணும்னா இது ரிஷபராசிக்கு நான் சொன்ன மாதிரி கஷேத்திர பாலபுரம். இந்த துளராசிக்காரர்கள் சுக்கிரனுடைய வீடுன்றதால நீங்க வந்து வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க இந்த கஷேத்திர பாலபுரத்துல இருக்கிற பைரவரை வழிபாடு பண்றது மிகவும் சிறப்பு. அதே மாதிரி அவருக்கு வந்து வெள்ளை பூக்களால், நந்தியாவட்ட பூ, வெண் தாமரை இந்த பூக்களால் அவருக்கு அர்ச்சனை பண்ணலாம். அதே மாதிரி அவருக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா வெண்ணெய் அபிஷேகம், வெண்ணெய் காப்பு, ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பண்ணீங்கன்னா நெய் அபிஷேகமும் பண்ணலாம். நெய் அபிஷேகம் பண்ணினா மிக சிறப்பா இருக்கும். அதே மாதிரி அவருக்கு வந்து செவ்வரளி பூ மாலை வந்து சாத்தணும். இல்லைன்னா வெள்ளை பூக்கள் இருக்க மாலையும் நீங்க வந்து முல்லைப்பூ கூட நீங்க வந்து சாத்தலாம். அதே மாதிரி அவருக்கு வந்து என்ன பண்ணீங்கன்னா மாவிளக்குல தேங்காய் எண்ணெய் ஊற்றி 24 மிளகு போட்டு வெண்பட்டு துணியில முடி போட்டு நீங்க வந்து தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றிட்டு அதே மாதிரி அதாவது பாயசம், நம்ம சேமியா பாயசம் அவருக்கு வந்து வழிபாடு பண்ணீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான வாழ்வில் ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்கள் அவர்கள் வந்து வழிபட வேண்டிய பைரவர் யாருன்னு பார்க்க போனீங்கன்னா ஸ்ரீ பீஷ்ண பைரவர். இந்த பைரவர் எங்க இருக்காருன்னா கும்பகோணம் மாவட்டத்துல ஆவூர் அப்படின்ற ஒரு ஊர்ல இந்த பீஷ்ண பைரவர் கோயில் வந்து இருக்கு. ஸோ இந்த பைரவரை வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது செவ்வாயோட நட்சத்திரமான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரம் வர நாட்கள்ல நீங்க போயிட்டு இந்த பீஷ்ண பைரவரை வழிபாடு பண்ணீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும். அதே மாதிரி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு நிற பூக்கள், செவ்வரளி பூவு, ரோஜா பூவு இதுல வந்து நீங்க வந்து மாலை சாத்தலாம். அதே மாதிரி அவருக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா சிவப்பு பட்டுல தலைப்பாகை அணிய வைக்கலாம். அதே மாதிரி அவருக்கு வந்து அபிஷேகம் வந்து எலுமிச்சம்பழ சாறுல அபிஷேகம் பண்றது மிகவும் சிறப்பா இருக்கும். அவருக்கு வந்து தீபம் எப்படி ஏற்றணும்னா சிவப்பு நிற துணியில வில்வ பழத்துல விளக்கு ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா மண் அகல் விளக்குல நீங்க வந்து 27 மிளகு முடி போட்டு நீங்க வந்து தீபம் ஏற்றினீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும். அதே மாதிரி அவருக்கு வந்து பால் பாயாசம் வைத்து வழிபாடு பண்ணணும். அதாவது இந்த பீஷ்ண பைரவருக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதிரி வழிபாடு பண்ணீங்கன்னா மிக சிறப்பான முன்னேற்றமும் வாழ்க்கையில மிக நல்ல பலன்களும் ஏற்படும்.
தனுசு ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய பைரவர் பார்த்துக்கோன்னா ஸ்ரீ அசிதாங்க பைரவர். இவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா வைரவன்பட்டியில இருக்கிறார். வைரவன்பட்டி எங்க இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல பிள்ளையார்பட்டியில இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் பக்கத்துல தான் வைரவன்பட்டி இருக்குது. மிக சிறப்பான அருமையான கோயில். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க வந்து தனுசு ராசிக்காரர்கள் இந்த பைரவரை வழிபாடு பண்ணணும். எப்படின்னீங்கன்னா சந்தன நிறப்பட்டு மஞ்சளும் சந்தனமும் கலந்த மாதிரி பட்டு இருக்கும். அந்த தலப்பா கட்டும் பைரவருக்கு நீங்க அணிவிக்கணும். அடுத்தது வந்து சந்தன காப்பு, சந்தனத்தால அபிஷேகம். ஸோ இது வந்து பண்ணணும். அடுத்தது வந்து மஞ்சள் நிற கொன்றை பூக்கள். இதுல வந்து அவருக்கு வந்து அர்ச்சனை பூ மாலை வந்து மஞ்சள் நிற பூக்களால மாலை போடலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க போனீங்கன்னா அவருக்கு வந்து எப்படி தீபம் ஏற்றணும்னா ஆரஞ்சு பழத்துல விளக்கேற்றணும். ஆரஞ்சு பழத்துல வந்து பாத்தீங்கன்னா 21 மிளகு மஞ்சள் துணியில முடி போட்டு நீங்க வந்து இந்த பைரவரை வழிபாடு பண்ணீங்கன்னா மிக சிறப்பான வாழ்க்கை தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். மகர ராசிக்காரர்கள் வந்து எந்த பைரவர் வழிபாடு பண்ணணும்னா ஸ்ரீ குரோதன பைரவரை வந்து நீங்க திருப்பத்தூர் மாவட்டத்துல இந்த பைரவர் இருக்கிறார். இவரை வந்து இந்த சனிக்கிழமை அன்னைக்கு சனியோட நட்சத்திரமான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரமும் சனியுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திர நாளும் சனிக்கிழமையும் சேர்ந்து வர நாள்ல நீங்க இந்த ஸ்ரீ குரோதன பைரவரை நீங்க திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற குரோதன பைரவரை வழிபாடு பண்ணணும். அவருக்கு வந்து நீல நிற பூக்கள்ல நீங்க வந்து அர்ச்சனை பண்ணணும். அதே மாதிரி வந்து நீல நிற பட்டு வந்து தலப்பாக உடுத்தணும். அவருக்கு அதே மாதிரி வந்து திராட்சை பழத்துல சாறுல கூட அபிஷேகம் பண்ணலாம். திராட்சை பழ சாறு, பால் அபிஷேகம் இது வந்து பண்ணலாம். அதே மாதிரி அவருக்கு வந்து என்ன தீபம், எப்படி தீபம் ஏத்துனா இரும்பு சட்டியில 26 மிளகு கருப்பு நிற துணியில முடி போட்டு நீங்க வந்து தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றிட்டு அவருக்கு வந்து எள்ளுருண்டை அல்லது வந்து எள் சாதம் இது வந்து நீங்க நைவேத்தியம் பண்ணி இந்த குரோதன பைரவரை மகர ராசிக்காரர்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா மிக சிறப்பான வாழ்க்கை உங்க வாழ்க்கையில ஏற்படும், முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி பார்க்கணும்னா கும்பராசிக்காரர்களுக்கு என்ன பைரவர்னா கும்பராசிக்காரர்களுக்கு ஸ்ரீ சம்ஹார பைரவர். இவர் வந்து சிவபுரம் என்னும் ஊர்ல இந்த சம்ஹார பைரவர் இருக்கிறார். இவரை வந்து நீங்க சனிக்கிழமை நீங்க வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி அவருக்கு வந்து பால் அபிஷேகம் மிகவும் சிறப்பா இருக்கும். நல்லெண்ணெயில கூட அபிஷேகம் பண்ணலாம். அதே மாதிரி கருப்பு நிற உளுந்துல வந்து நீங்க வந்து காப்பு கட்டி அவருக்கு வந்து கருப்பு நிற பட்டு இருக்கும். ஸோ அது வந்து அவருக்கு தலப்பாவை அனுபவிக்கலாம். நாகலிங்க பூ மாலை, நாகலிங்க பூவால அர்ச்சனை பண்ணலாம். அதே மாதிரி அவருக்கு வந்து எலுமிச்சம்பழ தீபத்துல விளக்கேற்றணும். 26 மிளகு கருப்பு நிற துணியில நீங்க எலுமிச்சம்பழத்துல விளக்கேற்றினீங்கன்னா 2 எலுமிச்சம்பழம் போதும். இந்த 2 எலுமிச்சம்பழத்துல நீங்க வந்து இந்த சம்ஹார பைரவருக்கு நீங்க வந்து வழிபாடு பண்ணணும். இந்த கும்பராசிக்காரர்கள் தற்பொழுது இந்த பைரவரை வழிபாடு பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிக சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும். மீனராசிக்காரர்கள் எந்த பைரவர் வழிபாடு பண்ணா ஸ்ரீ யோக பைரவர். இந்த பைரவர் வந்து திருப்பத்தூர் மாவட்டத்துல இந்த பைரவர் இருக்காரு. ஸோ இவரை வந்து நீங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த யோக பைரவரை மீனராசிக்காரர்கள் வழிபாடு பண்றது மிகவும் சிறப்பு. அதே மாதிரி இவருக்கு வந்து சந்தன நிறப்பட்டுல தலப்பா சுத்தணும். அதுக்கப்புறம் சந்தனத்துல அபிஷேகம் பண்ணணும். அடுத்தது இவருக்கு வந்து மஞ்சள் பச்சைக்கரை போட்ட தலப்பாவும் நீங்க வந்து பைரவருக்கு சாத்தலாம். அதே மாதிரி வந்து உடையாத முந்திரி கொட்டை மாலை இவருக்கு வந்து அணிவிக்கணும். அதே மாதிரி இவருக்கு என்ன தீபம்னா தேங்காயில 21 மிளகு வந்து நீங்க முடி போட்டு மஞ்சள் திற துணியில 2 தேங்காயில நீங்க வந்து இந்த யோக பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில மிக சிறப்பான முன்னேற்றங்களும் தடையில்லாத ஒரு செயல்களும் கண்டிப்பா வாழ்க்கையில் நடைபெறும். ஸோ நீங்க இந்த 12 ராசிக்காரர்களும் நீங்க இந்த பைரவரை நான் சொன்ன மாதிரி முறையா வழிபாடு பண்ணீங்கன்னா கைமேல் பலன். பைரவர் வழிபாடுன்றது மிகவும் கைமேல் பலன் அளிக்கக்கூடியது. தேய்பிரை அஷ்டமியில மட்டும் நீங்க வந்து இப்ப வழிபடணும் இல்லை, பைரவரை நீங்க எப்பயுமே வழிபாடு பண்ணீங்கன்னா மிக சிறப்பான வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படும். இன்னும் பைரவர் பரிகாரங்கள் பத்தி பைரவர் வச்சு என்னென்ன பரிகாரங்கள் வரும்ன்றது நான் அடுத்த வீடியோல சொல்றேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.